இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்பவும் பிடித்தது. இசையில் கலைஞர் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கலாம். இசை முயற்சியில், இசை ஆர்வத்தில், அப்படி எதையாவது சேர்த்து கூட எனக்கு தலைப்பு வைத்திருக்கலாம். ஆனால் இசையாகவே கலைஞர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இசையாய் கலைஞர் என்று வைத்த அந்த தலைப்பு வைத்த எங்களுடைய குழுவினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா, மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த சமூக நீதி என்கிற கோட்பாட்டிற்கு உள்ளே வருவதற்கு அடிப்படையாக இருந்ததே இளவயதில் அவர் இசை பயிலுவதற்கு போன இடத்தில் அவருக்கு ஏற்பட்ட அவமானம்தான் அவர் இந்த சமூக நீதி கொள்கையை கையில் தாங்கி கொண்டு வந்தது. வீட்டிற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய முத்துக்குமரன் என்கிற வித்வானிடம் பாடல் பயிற்சிக்கு அவருடைய தந்தையார் அனுப்புகிற பொழுது முதல் நாள் போகிறார். ஒரே ஒரு நாள் மட்டும் பாடல் பயிற்சிக்கு போகிறார். மறாவது நாள் வந்துவிட்டு நான் மறுபடியும் பாடல் பயிற்சிக்கெல்லாம் போக மாட்டேன், பாட்டு கற்றுக்கொள்வதில் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை என்று சொல்கிறார். ஏன் என்று கேட்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், நான் அங்கே பாடல் பயின்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே யார் யாரோ வந்தார்கள் என்று அவர் சொன்னது எல்லோருக்கும் புரியும். அந்த யார் யாரோ வந்தவர்களை பார்த்த உடனே என்னுடைய வித்வான் தோளிலே இருந்த துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு வாருங்கள் வாருங்கள் என்று பவ்யமாக நின்றார். அது அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்காக இணக்கப்பட்டது. எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒருவன் சுயமரியாதையாக இல்லாத ஒருவரிடத்தில் நான் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? எனவே நான் பாடல் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டு திரும்பியதாக முத்தமிழறிஞரே ஒரு மேடையில் அவருடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் இப்படி பல இடங்களில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இசையை அவர் பயிலவில்லை என்றாலும் கூட இசையின் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் என்பது திரும்ப திரும்ப அது நுட்பங்களை அறிந்து கொண்டு இறுதியில் இசையாகவே மாறி போனவர். நன்றாக நீங்கள் பார்த்தால் அவர் சினிமாவில் பாடல் எழுதியிருக்கிறார், திரைக்கதை எழுதியிருக்கிறார், வசனம் எழுதியிருக்கிறார், ஏன் தயாரித்திருக்கிறார், ஒரு சில காட்சிகளில் வந்து போயிருக்கிறார், ஒவ்வொரு திரைப்படத்திற்கு முன்பாக நின்று அவர் பேசியிருக்கிறார், நடித்திருக்கிறார் என்றெல்லாம் இருந்தாலும் கூட இசையில் அவர் எதுவுமே செய்யவில்லை. பாடல் எழுதியிருக்கிறார் தவிர இசை நுட்பங்களோடு அல்லது இசை கலைஞனாக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை. என்றாலும் அவருடைய குடும்பம் என்பது, பாரம்பரியம் என்பது ஒரு இசை பாரம்பரியத்தை சேர்ந்தது. என்றாலும் கூட அவர் இசையை முற்றாக மறுத்தது இசை கலைஞர்களுக்கு அந்த காலத்தில் இருந்த சமூக நீதி மறுப்பை எதிர்கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்திற்காக இந்த இசையாய் கலைஞர் என்று வைத்த இந்த தலைப்பை நான் மனதார உள்வாங்கிக் கொள்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. அது மட்டும் கிடையாது. முதலில் அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞரை அழைத்து பாராட்டியது ஒரு கட்டுரை எழுதியதற்காக. அப்போது அவருக்கு 12 வயது. அதற்கு பிறகு அண்ணாவிடமிருந்து அவர் பெரியாரிடம் பாராட்டு பெறக்கூடிய வயது என்பது 22 வயது. 22 வயதில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களை விட்டுவிடுவோம். அன்றைய இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று யோசித்து பார்த்தால் கூட சிக்கலான விஷயம்தான். 22 வயதில் ஒருவருக்கு சமூக பொறுப்பு மிக்க, அக்கறை மிக்க பார்வைகள் எல்லாம் வந்து விடாது. ஆனால் 22 வயதில் குடியரசு ஏட்டிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை படித்துவிட்டு ஐயா பெரியார் அவர்கள் வாரி அணைத்து முத்தமிட்டு வாழ்த்துகிறார். பெரியார் இடத்திலே பாராட்டு பெறுவது என்பது எத்தகைய பெரிய விஷயம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி பெரியார் இடத்திலே அவர் பாராட்டு வாங்கக்கூடிய அந்த கட்டுரையின் தலைப்பு தீட்டா எடுத்து என்ற ஒரு கட்டுரை. அந்த தீட்டா எடுத்து என்கிற கட்டுரை வந்து நீ படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். எதை பற்றியது என்றால், தியாகராஜ உற்சவம் நடக்கிற பொழுது அங்கே எல்லா இசைக்கலைஞர்களும் வந்து பாடுவார்கள். அப்படி தண்டபாணி தேசிகரும் அங்கே பாடுகிறார். சித்தி விநாயகனே வினை தீர்ப்பவனே என்கிற ஒரு தமிழ் இசை பாடலை அற்புதமாக பாடிவிட்டு இறங்குகிறார். அதற்கு பிறகு அந்த மேடைகளை பாட வரக்கூடிய அறியக்கூடிய ராமானுஜ ஐயங்கார் தண்டபாணி தேசிகர் உட்கார்ந்து பாடியதால், அதுவும் தமிழில் பாடியதால் அந்த மேடை தீட்டாகிவிட்டது, எனவே இந்த மேடையை நீங்கள் கழுவ வேண்டும் என்று சொல்லிவிட்டு குய்யோ முய்யோ என்று கத்தியிருக்கிறார். கழுவி விட்டு தான் அவர் பாடியிருக்கிறார். இந்த விஷயத்தை தலையங்கமாக தீட்டித்தான் பெரியார் இடத்திலே அவர் பாராட்டு பெற்றிருக்கிறார். எனவே அவர் இசையாய் கலைஞர் என்று இந்த தலைப்புக்கு வந்து ரொம்ப பொருத்தமான இந்த சம்பவமும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் சமூக நீதிக்கு, சுயமரியாதைக்கு, தன்மானத்திற்கு இழுக்கு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் குரலை கொடுக்கக்கூறுவதாக முத்தமிழ் அறிஞர் இருந்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. நான் கூட சில நேரங்களில் வந்து யோசித்து பார்ப்பதுண்டு. அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியகரமான செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அந்த பாடல் வரிகள் வந்து அந்த காட்சிக்கு பொருத்தமாக அவர் எழுதியிருப்பார். அது வந்து எல்லா பாடலாசிரியர்களும் செய்வது தான். காட்சி எனக்கு அது தெரியாது. உடனே நான் வந்த உடனே நான் மெட்டு தயாராக இருக்கு, நீங்கள் எழுதுறீங்களா? நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, மெட்டை வாசிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி வாசிச்சாங்கன்னா, தன்னன்ன தனனா 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 தன்னன்ன தனனா தனனா தனனா
தன்னென்ன தானே இப்படி போயிட்டே இருப்பாரு. அந்த பாட்டை வந்து நிறுத்தவே முடியாது. நான் வந்து கேட்டுட்டு சொன்னேன், எம்பிட்டு இருக்குது நீளம் இந்த டியூனு, இதை மாற்ற வேணும்னு சொன்னேன். அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்னேன். நான் சொன்னோட அந்த எம்பிட்டு இருக்குதுங்கிறது இயக்குனர் எழில் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை அவர் வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிறகு இருக்கிற வரிகள் எல்லாம் உடனே மாற்றி நான் எழுதி கொடுத்தேன். பதிவு செய்து வந்துகிற பொழுது அந்த பாட்டில் ஒரு வரி உண்டு. அது ஒரு காதல் பாட்டு தான். அது அந்த காதல் பாட்டில் வந்து 10 தலை கொண்ட ராவணனா உன்னை சுமக்கணும் தூக்கி வந்து அப்படின்னு ஒரு வரி இருந்தது. எழில் சார் உடனே படிச்சுட்டு, பொதுவாக காதல் பாட்டில் ராமனை தானே சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் ராவணனை சொல்கிறீங்கன்னு கேட்டார். இது உதயநிதிக்கு எழுதுறவங்க, அதனால் இங்கே ராமன் எழுத முடியாது, ராவணனை தான் எழுதணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ சமீபத்தில் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தலைக்கு விலையெல்லாம் வைத்தார் இல்லையா? அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு தலைக்கு தான் விலை வச்சிருக்கேன், அவருக்கு 10 தலை, அதனால 10 தலைக்கு சேர்த்து விளைய வை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். எனவே இந்த பாடல் எழுதுகிற பொழுது இப்படி வெளியில் இருக்கக்கூடிய சமூக விஷயங்களை, அரசியல் விஷயங்களை, தத்துவ விசாரங்களை எல்லாம் அந்த பாடல்கள் கொண்டு வருவது என்பது நான் எங்கிருந்து படித்துக் கொண்டேன் என்றால், முதலில் நான் உடுமலை நாராயணகவியிடம் இருந்து படித்துக் கொண்டேன். அதன் பிறகு நான் படித்துக் கொண்டது முத்தமிழறிஞர் கலைஞர் இடத்துல தான். அது ரொம்ப முக்கியமாக இந்த மேடையில் சொல்லணும். என்னன்னா, அந்த ஒரு புத்தகம் வந்து தமிழ் இசையின் உண்மை வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் பிடிஆர் கமல தியாகராஜன் அவர்கள் எழுதியது. இந்த பிடிஆர் கமல தியாகராஜன் யார் என்பதை சொல்லிவிடுகிறேன். பிடிஆர் பழனிவேல் ராஜன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய இளைய சகோதரர். அவர் தான் அந்த தமிழ் இசை பற்றிய தமிழ் இசையின் உண்மை வரலாறு என்கிற புத்தகத்தை எழுதி 1997 வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலில் வந்து முத்தமிழறிஞர் வந்து ஒரு முகவுரையும் ஒரு அணிந்துரை மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறார். அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு அவர் தெரிந்தவர் பழகி வந்திருக்கிறார். அவர் நிறைய பேசுகிறார், அவர்கிட்ட விட்டுறேன் நான். அந்த அகந்தையில் ஆடுவது ஆடற்கரைங்கிற பாட்டில் அது முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல் தான் அது. ஆனால் அந்த பாடலுக்குள்ள மொத்த தமிழ் இசை கருவிகளை பற்றிய மொத்த விளக்கமும் அந்த பாடலில் இருக்கும். இளையராஜா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நாம் சொல்ல வேண்டிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இளையராஜா என்கிற அந்த மாபெரும் இசை மேதைக்கு இசைஞானி என்கிற பட்டத்தை கொடுத்தார்ல, அந்த ஒரு காரணத்துக்காகவே கலைஞர் இசையாய் வாழ்கிறார் என்று நாம் சொல்லிவிட முடியும். அந்த மாதிரி எல்லா இடத்திலும் நீக்க வர நெருங்கி இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுடைய திரைப்பட பாடல்கள் நிறைய உண்டு. நிறைய பாடல்களை பற்றி வேறு மேடைகளில் நான் பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு முக்கியமாக ஒரு பாட்டை பற்றி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். அந்த பாட்டு வந்து எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்குதுனாக்க, தூக்கு மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் நடித்த அந்த திரைப்படம் தான். அதில் ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் உண்டு. முதல் முறையில் கலைஞர் அவர்கள் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் அழைத்து இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஒரு நடிக்க ஒத்துக்கிறார். அதுக்கு பிறகு படப்பிடிப்பு தளத்துக்கு போகிறாங்க. என்றாலும் கூட வந்து தலைவர் இருக்கும் பொழுது எப்படி நடிக்க முடியாது இல்லையா? தலைவர் மேடையில் இருக்கும்பொழுது ஒரு பேசுவது எவ்வளோ சிக்கலோ, கவிதை வாசிப்பது எப்படி சிக்கலோ, அப்படி அவர் எதிரே வைத்துக்கொண்டு நடிப்பது சிக்கலுங்கிறதுனால இவர் கொஞ்சம் பதட்டம் அடைகிறார். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இயக்குனரிடம் சொல்லிவிட்டு, நான் போகிறேன், நீங்கள் வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பக்க வசனத்தை கொடுத்து அண்ணனை நடிக்க சொல்கிறார்கள். இந்த மேடையில் அவர் எதேச்சியாக வந்து அமர்ந்திருந்தாலும் கூட இந்த மொத்த கைத்தட்டலும் அவருக்கு சேரும். அந்த 20 பக்க வசனத்தையும் ஒரே டேக்கில் பேசி நடித்தவர் நம்முடைய அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு உண்டு, குடி உயர கோல் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, சங்கர் கணேஷ் அவர்களுடைய ஒரு பாட்டு. அது வழக்கமான சினிமா பாடல்கள் தான் அது. ஆனால் அந்த சினிமா பாடலுக்குள்ள அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். குடி உயர கோல் உயரும், கோல் உயர குடி உயரும், இது சொல்லிட்டார். இந்த குடி உயர கோல் உயருங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அவையாருடைய படத்தான். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயர கோன் உயர்வான். இது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. அதில் இருந்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் எடுத்துக்கல. அவர் ரொம்ப அவருடைய சங்க பாடல்களை எடுத்துக்கொண்டு அவர் எழுதினாலும் சரி, அல்லது ஏனைய பக்தி இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு எழுதினாலும் சரி, அவர் அரசியலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் எடுப்பார். அதுக்கு மேலே முன்ன பின்ன அதெல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அவரே மனதிற்குள் ஒரு பெரிய தணிக்கையும் இதுவும் வச்சுக்குவார். அந்த மாதிரி இதில் குடி உயர கோல் உயரும், கோல் உயர கொடி உயரும்னு போட்டுருவார். அவர் கொடி உயரும் போட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இருக்குது ஆச்சரியகரமான வரிகள் எல்லாம் அதில் இருக்குது. முத்தமிழறிஞரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோசித்து பார்க்கும்போது என்னென்னா, நாம் கனவு காணக்கூடிய எல்லாவற்றையும் செய்துவிடக்கூடிய இடத்திற்கு நாம் வரவே மாட்டோம். அதனால தான் நமக்கு மறுபடியும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் முத்தமிழறிஞருக்கு மட்டும்தான் ஒன்று சாத்தியமாக. அதில் முன்னாடி ஒரு தொகையற மாதிரி ஒன்று வரும், ஒருவனுக்கு ஒருத்தி என் உயிர் மூச்சை உள்ளடக்கி அப்படிங்கிற. அதில் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறன் பிழை இல்லாதாயின் நன்று என்ற வள்ளுவரின் வார்த்தையை மறவாதே, திசை மாறி போகாதே, திருவள்ளுவரின் வார்த்தையை மறவாதே, திசை மாறி போகாதே அப்படிங்கிற அந்த தொகையறை வந்து ரொம்ப முக்கியமானது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வள்ளுவரையும் பாரதிதாசனையும்
பெரியாரையும் அண்ணாவையும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவராக முத்தமிழறிஞர் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இந்த பாடலில் கூட நிறைய சாட்சிகள் இருக்குது. அதில் அந்த பாட்டை இன்னைக்கு நீங்கள் பொருத்தி நீங்கள் பார்த்துக்கங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கும் பொருந்தும் ஒரு நல்ல படைப்பு என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும் இல்லையா? அப்படி இருக்கும் அந்த பாட்டு. வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். இது இயல்பாக எழுதக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பாட்டுக்கான முகப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அந்த விளக்கம் அதை எப்படி உள்வாங்கி கொண்டால் அதை சொல்ல முடியுங்கிறது தான் அதில் உள்ள ஆச்சரியம். வாலிபம் என்பது களைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம், வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, புயல் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்தபின் தவிப்பவன் ஏமாளி. இது ஒரு சரணம். அடுத்தது சொல்லுவாருங்க. அந்த அடுத்தது சொல்வது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு செய்தியாக அது இருக்குது. இது வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, வாழ்க்கைக்கான அறிவுரையாக அது இருந்தாலும் கூட அவர் இல்லா வாழ்வும் அந்த படகின் நிலை போலே ஆகும். இதை விட வேற எதுவுமே நம்முடைய வாழ்வுக்கான ஆறுதலாக, ஆதரவாக வேறு எதையுமே சொல்லிவிட முடியாது என்கிற அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ரொம்ப ஆய்ந்து பார்க்கக்கூடிய பல இடங்கள் ஆச்சரியகரமானதாக இருக்கிறது. ஒன்று மட்டும் நான் இறுதியாக சொல்லிவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை எழுதினார். பாறைகளை பிளக்காவிட்டால் ஓடைகளுக்கு சங்கீதம் ஏது அப்படின்னு ஒன்று எழுதினார். பாறைகளை பிளக்காவிட்டால் ஓடைகளுக்கு ஏது சங்கீதம்? முத்தமிழறிஞர் கலைஞருடைய பாடல் முயற்சி, பாடல் ஆசிரியர் முயற்சி என்பதும் பாறைகளை பிளக்கக்கூடிய ஓடைகளின் சங்கீதமாக அமைந்திருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.